ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி கொஞ்சம் இருட்டின மாதிரி இருக்குது, ஏன்னா மழை தூரிகிட்ருக்கு. அதோட தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஒரு சிஸ்டர் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, 2 தடவை கேட்டுட்டாங்க நேற்றும். நான் சரி நம்மக்கிட்ட அதாவது அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னாக்க, லெமன் கிராஸ் செடி எப்படி வளரும், அதாவது ஏற்கனவே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் அதிலேருந்து வரக்கூடிய செடிகள் எப்படி வளரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இது. நம்மக்கிட்ட இப்போ லெமன் கிராஸ் செடி இல்லை. ஸோ நிறைய பேருக்கு நம்ம ஷேர் பண்ணினோம் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு. அப்படி பண்ணிவிட்டு கடைசி ஒரே ஒரு செடி மட்டும் வச்சுருந்தேன், அது பட்டுடுச்சுங்க. ஆனாலும் ஒரு சில பேர் சொன்னாங்க அதில் இருந்து திடீர்னு ஒரு நாள் முளை வரும், அதனால் அதை அப்படியே வச்சுருங்கன்னு. ஸோ அதனால் நான் அதை தூக்கி போடலை, அப்படியே அந்த பாட்டை மண்ணை அப்படியே தான் வச்சுருக்கேன். அதில் இப்போ ஒரு தடவை நம்ம வாங்கி நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது ஒரு வாடி போன ஒரு கன்று 60 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். அந்த தாத்தா வேணாமா, இவ்வளோ காஞ்சிடுச்சு, கொண்டு போகாதீங்கன்னு தான் சொன்னார். இல்லை தாத்தா, ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், அதனால் கட்டாயம் தாங்க, நான் வளர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அழகாக ஒரு 1 மந்த்லலாம் நல்லா பிக்கப் ஆகிட்டாங்க. ஸோ அது தழுத்து வர்றதுக்கு காஞ்சிருந்தனால 1 மந்த் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 200-300 பேருக்கு மேலேயே லெமன் கிராஸ் கஸ்டமர்ஸுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். பட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஷேர் பண்ணலை, ஏன்னா நம்ம கண்களெல்லாம் அந்த கொரியர் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறதில்ல, போஸ்டல் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது எப்படி இவ்வளோ பேருக்கு என்னால் ஷேர் பண்ண முடிஞ்சது இந்த ஒரு செடியில் அப்படின்னாக்க, சாமந்தி நாற்றெல்லாம் பக்க கண்கள் வரும் தெரியுமா நிறைய, அது மாதிரி இதில் பக்க கண்கள் நிறைய செடிகள் உருவாகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இன்னும் வேறு வேணும் அப்படின்னாக்கா அதை எடுத்து இன்னொரு தொட்டியில் வச்சிங்க. அப்படி நம்ம 2 தொட்டியில் கூட வச்சுருந்தோம். ஆனாலும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்றைக்கி நான் லெமன் கிராஸே இல்லாமல் உட்காந்துட்ருக்கேன். எனக்கு அதோட டீ குடிக்காமல் ஒரு மாதிரி இருக்குது. எப்படினாலும் அந்த டீ அடிக்கடி போட்டுருவேன், இல்லை இந்த ஃப்ளவர்ஸோடு சேர்த்து கூட போட்டுருவேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அதோட ஃப்ளேவரை. பக்க கண்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதிலேருந்து நீங்கள் ஒரு பக்க கண்ணை எடுத்து வச்சு இன்னொரு செடி, நிறைய செடி உருவாக்கிட்டே இருக்கலாம். ஒரு 1 மந்த்து அது செடி நல்லா க்ரோத் ஆகி நிறைய அப்படி அழுகு செடி மாதிரி வரும் பார்த்திங்களா. அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட கண்கள் இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய மைனஸ்ஸு அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னாக்க, சாமந்தி நாற்று தனியாக செப்ரேட்டாக ஒரு கண் உருவாகும்ல, இது அப்படி உருவாகாது. தனித்தனி கண்களாக இருக்கும். நம்ம அதிலிருந்து ரொம்ப ஈஸியாக அந்த வேரை கட் பண்ணி இந்த புதிய செடியினுடைய வேர் எந்த விதத்துலேயும் டேமேஜ் ஆகாமல் நம்மளால் வேற ஒரு கண்ணை உருவாக்க முடியும். ஆனால் லெமன் கிராஸ் என்ன தெரியுமா பண்ணும், அப்படியே எல்லாம் ஒட்டி தான் இருக்கும். எல்லா கண்களும் அதிலிருந்து ஒட்டி 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 அவ்வளவும் மொத்தமாக தான் இருக்கும். ஆனால் வேறு இது வேர்லேருந்தே ஒரு செடியை உருவாகி தான் இருக்கும். அதை நீங்கள் செப்ரேட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப சிரமம். நீங்கள் ரொம்ப செப்ரேட் பண்ணதுக்கு எடுக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வேர் இல்லாமல் அந்த தண்டு உடஞ்சிக்கிட்டு வரும். அந்த தண்டுமே நம்மளுடைய ரம்பை இலை செடி இருக்குது பார்த்திங்களா, அதோட தண்டு வச்சா வரும். ஆனால் அந்த கடைசி இருக்கக்கூடிய பகுதி நம்ம எடுக்கிறோம்ல வேர் இல்லாமல், அது வலுவலுன்னு எந்த டேமேஜும் ஆகாமல் இருந்தால் அது வந்துடும் ரம்பை இலையுமே. ஆனால் வர ஒரு 1 மந்த் ஆகும். அதே மாதிரி தான் இதுவுமே வேரே இல்லைனாலும் அந்த தண்டு பகுதி கீழே அப்படி அந்த வேருக்கும் அதுக்குமான அந்த ஜாயிண்ட் உடையாமல் நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா வந்துடும். ஆனால் அதை கொஞ்சம் டேமேஜ் பண்ணி மேலே வரைக்கும் உள்ளதில் தண்டு வச்சோன்னா கண்டிப்பாக வராது. அதுக்கு பெஸ்ட்டு வேரோடு வைக்கிறது தான். அப்போ இந்த வேரை எப்படி செப்ரேட் பண்ணது, எடுத்திங்கன்னா மொத்தமாக செடி அப்படியே பக்கெட்டோடு கிளம்பி அவ்வளோ செடி சேர்ந்து வரும். தனியாக எடுக்கணுன்னா ரொம்ப புதர் மாதிரி வேறு ஆகிடுமா, அதுக்குள்ளே கையை விட்டு நம்ம அதை செப்ரேட் பண்ணுறது எல்லாமே சிரமம். என்ன பண்ணணுன்னா, அந்த செடி எடுக்க போகிறோன்னா இந்த தாய் செடிக்கும் இந்த செடிக்கும் இடையில ஒரு கத்தியை வச்சு அதை லேசாக அப்படியே செப்ரேட் பண்ணணும், 2 செடியும் டேமேஜ் ஆகிடாமல். அதுக்கப்புறமா ஏதாவது தோன்ற மாதிரி மண் தோன்ற மாதிரி வச்சுக்கிட்டு கீழே வெளியே அதை மண்ணை அப்படி தோண்டி கிளப்பி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை கட் பண்ணி இதிலேருந்து செப்ரேட் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும்.
இல்லை ரொம்ப ஒரு அகலமான பக்கெட்டில் வச்சுருக்கீங்க, ரொம்ப இல்லை ஸ்பேசியஸாக ஒரு இடத்துல வச்சுருக்கீங்கன்னா ஓகே. நான்லாம் ஒரு குட்டி பக்கெட்டில் தான் வச்சேன். அதிலேருந்து ஒவ்வொருத்தர் கேட்கும்போதும் அப்பா எனக்கு அவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும், அவ்வளோ டென்ஷன் ஆகும், அது எடுக்கிறது ரொம்ப சிரமமாக எனக்கு இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இல்லை நாங்கள் பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கோம், இல்லை தரை தோட்டத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இவ்வளோ நெருக்கமாக இவ்வளோ ஒட்டிக்கிட்டு அப்படிலாம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அடுத்தடுத்த செடிகள் வந்து உருவாகும். அந்த செடிகளை நீங்கள் எடுத்து வேறு ஒரு இடத்துல வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிறைய செடிகளை உருவாக்கிடலாம். ஸோ அந்த சிஸ்டர் கேட்டதுக்கு நான் ஏன் வந்து அந்த சிஸ்டர் கேட்ட உடனே பதில் போடலை அப்படின்னா, எப்போவுமே யார் என்ன கொஸ்டின் நம்மள்கிட்ட சப்ஸ்கிரைபர் கேட்டாலும் அதை நம்ம விளக்கம் கொடுக்கறது வழக்கம். பட் இது ஏன் டிலே பண்ணோன்னா நம்மக்கிட்டேயே இல்லையே. வந்த உடனே வேக வேகமாக அங்கே ஒரு பச்சை கலரில் நல்ல டார்க் பச்சையில் ஒரு வெண்டைக்காய் இருந்தது, எடுத்து சாப்பிட்டுட்டேன். இப்போ லைட்டாக ஒரு கலரில் இருக்குது, அதையும் பறிச்சாச்சு. இங்கே ஒரு 2 சிவப்பு இருக்குது, அதையும் பறித்து சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ எடுக்கலாம். அதுதான் வந்து நமக்கு நல்லா இருக்குது. சாப்பிட்டுட்டே வீடியோ எடுத்தால் செம்மையாக இருக்குது. இப்போ 3 பறிச்சிருக்கேன், 1 சாப்பிட்டுட்டேன், 4 ஆச்சு. ஓகே, நம்மக்கிட்டேயே லெமன் கிராஸ் இல்லையே, நம்ம எப்படி அதை பற்றி வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் டிலே பண்ணேன். அவங்க முதல்ல நான் கேட்டேன் அந்த இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நேற்று போட்டிருந்தாங்க. சரி, நேயர் விருப்பம் உடனடியாக நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இமேஜ் வந்து நான் வந்து கண்டிப்பாக இடையில கிளிக் போட்டு விடுறேன். ஏன்னா சில பேர் வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி என்னமோ லெமன் கிராஸ் பேசுகிறாங்க. அப்படின்னா என்னன்னே தெரில, என்ன வீடியோ போடுறாங்கன்னு தோணும் இல்லையா? அதனால் உங்களுக்கு லெமன் கிராஸுன்ற இமேஜ் போட்டு விட்றேன். தம்ப்நெயில்லையும் லெமன் கிராஸ் பற்றி நான் வச்சிடுறேன். சரிங்களா? கேட்டதுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.